போது கருப்பண்ணன் ஒரு சேலத்தில் இருந்தாரு, ஒருத்தரோடு இருக்காரு. அந்த ஜாக்கி போராட்டத்தில் 47 பேர் சேலம் சிறையிலே இருந்தார் என்ற ஒரு பகுதியை இந்த சொல்வது போல 1990 பேராசிரியர் நரசிங்கம் அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்தின் தலைவர் சஸ்பெண்ட் ஆனார். 9 மாதம் சஸ்பென்ஷன் வைத்தார். சஸ்பென்ஷன் நமக்கு புதியதல்ல, பட்டினி நமக்கு புதியதல்ல, போராட்டங்களும் சேர்ப்பதும் புதியதல்ல. நாங்களெல்லாம் போனால் 2003 சிறை சென்றவர்கள். டெஸ்மா போராட்டத்தில் சிறைக்கு போனோம். நீங்கள் சஸ்பெண்ட் ஆகிருக்கீங்க. டெஸ்மா போராட்டத்தில் 3 லட்சம் பேர் வேலையில் நீக்கப்பட்டார்கள். வேலையில் நீக்கப்பட்ட நானும் இருக்கிறேன், வேலையில் நீக்கப்பட்ட சுரேஷ் இருக்கிறார்கள். நாங்கள் 2 பேர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு டெஸ்மா செல்லாது என்ற முதல் வெற்றியை, ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிரான வெற்றியை நாங்கள் பெற்றோம். அதனால ஹஸ்பண்ட் இருந்து எவனும் வைக்க வேண்டாம். இப்போதான் தியாகராஜர் கல்லூரியில் ஒரு நிலம் இன்னும் உள்ள வராங்க. அவங்க காருக்கு நீட்டிப்பாங்க உட்காரு. அதனால நண்பர்களே, அவர் சொல்றதை நீங்க கேட்பீங்க. சஸ்பென்ஷனுக்கு பயப்படாதீர்கள். பட்டினிக்கு அஞ்ச மாட்டோம், பசிக்கு அஞ்ச மாட்டோம், சஸ்பென்ஷனுக்கு அஞ்ச மாட்டோம், டெர்மினேஷனுக்கு அஞ்ச மாட்டோம். சிறை செல்ல தயார், உரிமை இழக்க தயார் இல்லை. இந்த போராட்டம், இந்த அரங்க கூட்டம், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆதி திராவிட பழங்குடியின அருந்ததியர் மக்களுக்கு இன்றைக்கு கல்வி உத்தரவாதம் கொடுத்துள்ள உதவி பெறும் கல்லூரியாகவே இருந்து கல்வி தர வேண்டும் என்ற கோரிக்கைக்காகவும், ஏழை மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கல்வி உரிமை பறிக்கப்படுகிறது. தமிழக அரசு சமூக நீதி என்று சொல்லக்கூடிய தமிழக அரசு இந்த சட்டத்தின் மூலம் ஒரு சமூக அநீதியை நடத்த கொண்டிருக்கிறது. இந்த அரங்கக்கூட்டத்தினுடைய தலைப்பு சமூக அநீதி. நம்மை வாழ்த்தி பேச பேராசிரியர் டிசிடியுடைய பழைய பொதுச் செயலாளர் பிரதாப் இருக்காரு, டிஎன்சிசி டான்சாக் மாநில தலைவர் இருக்காரு, பெஃபி தேசிய தலைவர் நேஷனல் பிரசிடென்ட் ஆஃப் பெஃபி மிஸ்டர் சிவராமன் வந்திருக்கிறார், பிரஸ்காரர்கள் வந்திருக்காங்க. போராட்டத்திற்கு தயார் பண்ணிக்கிற கூட்டம் இது. தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா 2000